அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நெத்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 41 தொடர்ச்சி. ஏழை மக்களுக்கு இரவு பள்ளி ஏற்படுத்தி கல்வியை போதிப்பதுடன் நமது இயக்க நோக்கங்களையும் போதிப்பது என்று இளைஞர் மாநாட்டு முடிவுகளில் ஒன்று. அந்தோ செயல்படாத முடிவுகளில் இதுவும் ஒன்று. பாரதத்தின் தந்தை காந்தியடிகளார் எல்லோரும், முதியவர்களும் கற்க வேண்டுமென்று விரும்பினார். பெரும்பாலானோர் தற்குறிகளாக இருக்கும் அவமானத்தையும் பாவத்தையும் துடைக்க துடித்தார். தமது ஆக்கத்திட்டங்கள் 14 எழுத்தறிவு தொண்டை சேர்த்தார். இருப்பினும் இத்திட்டம் சூடுபிடிக்கவில்லை. முதியோர் எழுத்தறிவு இயக்கம் பரவவில்லை. பெரியார் ஈவேரா தள்ளாத வயதிலும் மக்களின் தற்குறித்தன்மையைக் கண்டு மிக வேதனையும் வெட்கமும் பட்டு நாடறிய கதறினார். ஓராண்டில் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் எழுத்தறிவு கொடுக்க சொல்லி இறங்கி வேண்டினார். நடக்கவில்லை. ஈரோட்டு உணர்வினை பெற்றிருந்த பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரான போது 5 ஆண்டுகளில் எல்லா தமிழர்களுக்கும் எழுத்தறிவு புகட்டிவிட உறுதி பூண்டிருந்தார். நாற்றங்கால் விட்டார். பயிரிடுவதற்கு முன்பு மறைந்தார். எழுத்தறிவு பயிராகவில்லை. தன்மான இயக்கம் பொதுமக்கள் நலனுக்கான பலவற்றையும் சிந்தித்தது. துணிந்து சொல்லிற்று. செயல்படுத்துவோர் இல்லாமை இயக்கத்தின் குறையாகி விடுமா? நம் தவறு அல்லவா? அடுத்த மக்கள் எண்ணிக்கை கணக்கெடுக்கையிலும் பிறப்பு இறப்பு கணக்கிலும் மதம், சாதி, பட்டம் ஆகிய பெயர்களை கொடுக்கக்கூடாதென்றும் இளைஞர் மாநாடு கேட்டுக்கொண்டது. அதை மதித்து பல லட்சக்கணக்கானவர்கள், முதியவர்களும் குடிக்கணக்கின் போது சமயம் சாதியற்றவர்களாக அறிவித்தார்கள். அதில் அடியேனும் ஒருவன். நல்லதும் கெட்டதும் கலந்ததே சமுதாயம். நல்லதாக முளைப்பது கால நீளத்தில் கெடுதலாக மாறுவதுண்டு. இன்று பகல் புதுச்சோறாக மனம் வீசுவது 3ஆம் நாள் பகல் ஊசிப்போன சோறாக வல்லவா நாரும். அந்நிலையில் அதை கொட்டி புதைத்து விடுவதல்லவா அறிவுடைமை. சாதி வேற்றுமை, அவற்றின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, பெண் அடிமை ஆகியவை புதைக்கப்பட வேண்டிய தீமைகள் நம்மிடையே இன்றும் மண்டி கிடக்கின்றன. இக்கொடுமைகளுக்கெல்லாம் கொடிய பழக்கம் ஒன்று நம் சமுதாயத்தில் பரவி நிலைத்திருந்தது. அப்பழக்கமே அநீதி, சித்திரவதை, தீமை, வழி தீமை. ஆகவே அருவருக்கத்தக்கது. அதை சமுதாயத்தோடு இணைக்கும் போது இரண்டும் தொடக்கூடாதவை. அவ்வளவு தீய பழக்கம் என்ன? நம் சமுதாயத்தில் ஒரு பிரிவினரின் வீடுகளில் பிறக்கும் பெண்களுக்கு யாதும் அறிய முடியாத சிறு பருவத்தை பொட்டு கட்டி தேவர்க்கு அடியார்களாக விட்டு விடுவது. அப்பெண்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. காசு கொடுத்தவனுக்கெல்லாம் பெண்டாக வேண்டும். வாழ்நாள் முழுவதும் கோயில் தொண்டு செய்வதாக பெயர். தேர் திருவிழா காலங்களில் நடனமாடி இசை பாடி தொண்டு செய்ய வேண்டும். இறைவன் தொண்டிற்கென்று சில பெண்களை ஒதுக்கி வைத்தல் என்னும் இயற்கைக்கு மாறான கோட்பாட்டால் நாட்டில் கூடா ஒழுக்கம் பரவிற்று. பிறவியிலேயே பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இழிவுக்கும் விரும்பா சேர்க்கைக்கும் ஒழுக்கக்கேட்டிற்கும் தள்ளப்பட்டன. இக்கொடுமையை கண்டு கொதித்தெழுந்தவர்களில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் தலையாய தமிழர் ஆவார். அவர் சென்னை சட்டமன்றத்திற்கு துணைத் தலைவரானார். திருமதி முத்துலட்சுமி ரெட்டியார் பொட்டுக்கட்டும் வழக்கத்தை ஒழிக்க சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அதற்கு பல பக்கங்களிலிருந்தும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பிற்று. அரசியல் விடுதலை மேடைகளில் முன்னணியில் இருந்தவர்கள் சிலர் பொட்டு கட்டுவதை பற்றி நாணி தலைகுனிவதற்கு பதில் பொட்டுக்கட்டுதல் தொடர வேண்டுமென்று வாதாடினர், முழங்கினர். தந்தை பெரியாரும் அவரது இயக்கமும் தீவிர பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டியதால் பொட்டுக்கட்டும் இழிவு பழங்கதியாகிவிட்டது. ஈரோட்டு இளைஞர் மாநாடு இது பற்றி எடுத்த முடிவை பாருங்கள். எதிர்கால வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள முடியாத சிறுமிகளை கடவுளின் பெயரால் பொட்டுக்கட்டி பொருளுக்காக நிர்பந்த காதலில் ஈடுபடுத்தும் அநாகரிகமான பழக்கத்தை ஒழிக்க இளைஞர்களும் முன்வருவதோடு பொட்டுகளை அறுத்தெறிந்து விட்டு முன்வரும் சகோதரிகளை ஆதரித்து திருமணம் செய்து கொள்ள இளைஞர்கள் தைரியமாக முன்வர வேண்டும் என்று மாநாடு முடிவு செய்கிறது. கர்ப்பத்தடை பற்றி எல்லோரும் கவனம் செலுத்துமாறு அம்மாநாடு பொதுமக்களை கேட்டுக்கொண்டது. சீரிய கருத்தினை 50 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியிட்டு நடைமுறைப்படுத்த முயன்ற தன்மான இயக்கத்தவர் ஏற்ற பழி கொஞ்சமல்ல. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.